ലൂക്ക എഴുതിന സുവിശേഷം 17வது அதிகாரம் அதனுடைய 29-30 வார்த்தைகளில் நாம் இப்படி வாசிக்கிறோம். லோத்து சோதோமை விட்டு புறப்பட்ட நாளில் வானத்திலிருந்து அக்னியும் கந்தகமும் வருஷித்து எல்லாரையும் அழித்து போட்டது என்று காணப்படுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த லோத்து சோதோமில் வாழ்ந்து கொண்டிருந்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், அப்போ லோத்து சோதோமில் வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது அந்த சோதோம் ரொம்பவும் பாவத்திற்குள்ளாக காணப்பட்டது. அப்போ லோத்து தேவனுடைய சமூகத்தில் நீதிமானாக இருந்தபடியினால தேவதூதன் என்ன செய்கிறான், அவர்களை துரிதப்படுத்தி அந்த காலை வேளையில் சோதோமை விட்டு வெளியே கொண்டு வருகிறார். அப்பொழுது ஆகாசத்திலிருந்து என்ன செய்கிறதா, கந்தமும் புகையுமாக இறங்குகிறது. அப்போது தேவனுடைய வசனம் என்ன சொல்லுகிறது, லோத்து அந்த சோதோமை விட்டு இறங்கின நாளில் சோதோமுக்கு என்ன சம்பவித்ததோ அதே போல் அது தீக்கிரையாக்கப்பட்டது, சகலம் நசித்து போனது. அதே போல் மனுஷகுமாரனுடைய வரவிலும் இருக்கும் என்று தேவனுடைய வசனம் சொல்லுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அப்போது அன்றைக்கு ஜனங்கள் தின்னும் குடித்தும் கல்யாணம் பண்ணியும் கல்யாணத்துக்கு கொடுத்தும் எடுத்து அப்படி சந்தோஷ மகிழ்ச்சியாக இருந்தார்கள். நினையாத நேரத்தில் தான் வானத்திலிருந்து என்ன செய்தது, அக்னி பொழிந்தது. அதே போல தான் தேவனுடைய பிள்ளைகள் இந்த உலகத்திலிருந்து மாற்றப்படுகிற நாட்டிலே தேவனுடைய சமூகத்தில் இருந்து அக்னி இந்த பூமியிலே வருஷிக்கப்பட்டு சகலதும் வெந்துரி சாம்பலாய் போகும் என்று வசனம் சொல்லுகிறது. அதனால் இந்த அந்திய நாளிலே சுவிசேஷத்தை கேட்கிற நாம் ஒன்று கூட நம்மைத்தானே பரிசோதித்து மனம் திரும்புதலோடு தேவனுடைய சமூகத்தில் வாழவும் அந்த அழிவில் நியாயவிதி நாளில் அந்த தீக்கிரையாக அழிந்து போகாதபடி தேவனுடைய சமூகத்தில் பாதுகாவல் கிடைக்க நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய அண்டத்துக்கு கெட்டி வர நமக்கு ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கிருபை அருள்வாராக என்று ஜெபிக்கிறேன். ஆமேன்.